அடே வந்துட்டீங்களாப்பா, வாங்க. என்னடா இம்புட்டு நேரம் என்னடா பண்ணிக்கிட்டு இருந்தீங்க ரெண்டு பேரும்? நானும் மாம்சம் அப்படியே பேசிக்கிட்டே வந்தோமா, அதான் நேரம் போனதே தெரியல. நானும் வருவீங்க வருவீங்க இதா வருவீங்க அப்பா வருவீங்கன்னு பார்த்துக்கிட்டே இருந்தேன், ஆளையே காணோம். அது ஒன்றும் இல்லைம்மா, அந்த டீ கடையில் டீ குடிச்சோமா, அதான் சரி அங்கேயே கொஞ்ச நேரம் பேசிக்கிட்டு இருந்ததில் மணி ஆகி போச்சு. சரி சரி. டேய் தம்பி, இன்னைக்கு அனிதா வீட்டுல இருந்து அவங்க ரெண்டு பேர் வந்திருந்தாங்கடா. ஓஹோ மாம்சே. டேய் கம்முனு இருடா. டேய், அவனை ஓட்டலன்னா உனக்கு தூக்கமே வராது. நீ ஏன் வாய் அடிச்சிடுவ? அவன் வாயில்லாத புள்ள பூச்சின்றதுனால அவனை ஓட்டுன்னு ஓட்டிக்கிட்டு இருக்க. ஆமா, உன் தம்பி வாயில்லாத புள்ள பூச்சி. எமோய், உன் தம்பிய பத்தி உனக்கு தெரியாது. இந்த வர்கீஸ் இருக்கார்ல, ஆமா, அவனுக்கு என்ன? அந்த டைம்லயே வர்கீஸ ஓட விட்டாலுமா, கழுத்தை பிடிச்சு ஒரே தூக்கு, பயமுல தெரிச்சு ஓடிடுவான். அதுல இருந்து தெரியுமா? உன் தம்பி சாதுவா, சாது மிரண்டா காடு கொள்ளாது, அந்த மாதிரி ஆளு. டேய் கம்முனு இருடா, அவனா அப்படி இல்லடா. சரி விடு, பொண்ணு வீட்ல இருந்து வந்துட்டாங்க, நீ அடுத்து எப்படி பொண்ணை தூக்குறது? பொண்ணு தூக்குறது இல்ல, நாளைக்கு பொண்ணு கேட்க போறான். அக்கா என்னக்கா சொல்ற? ஆமாண்டா, அவங்களே நாளைக்கு முறைப்படி வந்து பொண்ணு கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்கடா. என்னடா இது, திடீர்னு ஒவ்வொன்று நடக்குதே நம்ம வீட்டுல. என்னடா நடக்குது? இப்பதான் நம்மளே பொண்ணு தூக்குவோம்னு நினைச்சோம், அதுக்குள்ள அவங்களே வந்து பொண்ணு குடுக்கறேன்ட்டாங்க. அத சொன்னேன். நானும் நினைச்சே பார்க்கலடா, திடீர்னு வந்து நிக்கிறாங்க. எனக்கு கையும் ஓடல காலும் ஓடல. அப்ப பேசவா செஞ்சியா இல்ல அதுவும் தூங்கிட்டியா? ஏய் பாத்தியா, இந்த நக்கல் தானே ஆவதுன்றது. நாளைக்கு பொண்ணு கேட்க போகணும், அதுக்கு உண்டான ஏற்பாடு பண்ணணும்டா. அக்கா நம்ம இருக்க சூழ்நிலையிலயும் நம்ம இந்த மாதிரி வீட்டுல இருக்கோம். அதெல்லாம் அவங்க கிட்ட பேசிட்டேன்டா. அவங்க இருந்துட்டு என் பொண்ணோட சந்தோஷம் தான் எனக்கு முக்கியம், என்ன செய்யணுமோ அதை நாங்கள் செஞ்சுக்கிறோம் அப்படின்ட்டாங்கடா. பரவாயில்லையே, புடிச்சாலும் புடிச்சாரு, என் மாம்சு புளியங்கம்பா பார்த்து பிடிச்சிருக்காரு. ரைட்டு. மற்றதெல்லாம் நீங்கள் வந்ததுக்கப்புறம் பேசிக்குவோன்னு தான் நான் எதுவும் பேசலை. நாளைக்கு போகும்போது மற்றதை பேசிக்க வேண்டியதுதான். ஏயா எத்தனை நாளைக்கு நீ லஞ்சம் வாங்கிட்டு இப்படி மறைஞ்சிட்டு வாழலாம் நீ நினைக்கிற? சட்டம் ஒருபோதும் கெட்டவங்களை விடாது. என்ன தீர்ப்பு கிடைக்க கொஞ்சம் நாளாகும், ஆனா தீர்ப்பு கிடைச்சது நோண்டி நொங்க எடுத்துட்டோண்டி. ஒவ்வொருத்தர் கஷ்டப்பட்டு படிச்சு இந்த இடத்துக்கு வரணும்னு ஆசைப்பட்டா உங்களை மாதிரி ஆளுங்க சைட்ல புந்து கெடா விட்டுட்டு போயிட்டே இருப்பீங்க போல இருக்கு. காசோட அருமை என்னன்னு தெரியுமாயா உனக்கு? குறுக்கு வழியில இருந்து சம்பாதிச்சா இப்படிதாயா, பாதியில வந்தது பாதியிலே போகும். மன்னிச்சிருங்க சார். என்னையா மன்னிப்பு? என்ன மன்னிப்பு? எத்தனை பேரோட வயிற்றுச்சல கொட்டிக்கிட்டு நீ இந்த வேலை பார்த்துருக்க தெரியுமா? அத்தனை பேரோட கண்ணீருக்கும் நீ பதில் சொல்லணும்ல. இந்த மாதிரி அறியாதவங்க கொடுக்குற காசை வச்சுக்கிட்டு நீங்க நல்லா ஊர் சுத்தணும். இப்படி அவங்களையும் இது பண்ணி நீங்களும் இந்த மாதிரி பண்ணி ஏன் அப்படி இருக்கீங்க? உங்க புள்ள குட்டிங்களுக்கு பணம் காசு சேர்க்கணும்னா உழைச்சி சேர்த்து வைங்க, உழைச்சி பாவத்தை சேர்த்து வைக்காதீங்க. பெத்தவங்க பண்ற பாவம் பிள்ளைங்களுக்கு தான் வந்து சேரும். ஒரு சிலர்கிட்ட இருந்து பணம் வாங்கிட்டு உங்க இஷ்டத்துக்கு வேலை பார்த்துக்கிட்டு நீங்க பாட்டுக்கு போய் சேர்ந்துருவீங்க. அதுக்கப்புறம் மற்றவங்களோட அந்த இடத்துக்கு வர முடியாம எத்தனையோ பேர் தன்னோட வாழ்க்கையை சோகமா முடிச்சுக்கிறது இல்ல. மன்னிச்சிருங்க சார், நான் பண்ண தண்டனைக்கான பலன் கிடைச்சிருச்சு சார். இந்த மாதிரி எத்தனை பேர்கிட்ட நீ வாங்கி இந்த வேலையை பார்த்துருப்ப. இப்போ நீ சம்பாதிச்சு என்னையா வச்சிருக்க? என்ன வச்சிருக்க? மொத்தத்தையும் கொட்டிட்டு தானே உட்காந்துருக்க. பணம் காசு இன்னைக்கு வரும் நாளைக்கு போகும், ஆனா சாகும்போது பாவத்தை சேர்த்துக்கிட்டு சாகணும்னு நினைக்காதீங்க. நல்லது பண்ணி நல்லா போகணும்னு நினைங்க. இங்கே பாருங்க, உங்க ரெண்டு பேத்துக்கும் இதுதான் ஃபர்ஸ்ட் அண்ட் கடைசி வார்னிங்க. இதுக்கப்புறம் ஏதாவது சட்டத்தில் இருக்கிற ஓட்டையை வச்சு நம்ம உள்ள பூந்துடலாம், லஞ்சம் கொடுத்தா எல்லா வேலையும் நடந்துடும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இனி எந்த இதுவும் பண்ணக்கூடாது. புரியுதா? புள்ளக்குட்டிக்காரங்கன்ற ஒரே காரணத்துக்காக தான் விட்டுறேன். இல்லைன்னு வையி உள்ள வச்சு லாடம் கட்டி உங்க ரெண்டு பேர்த்து ஒரு வழி ஆக்கியிருப்பேன். நினைச்சிருங்க சார், இனிமே இந்த மாதிரி தப்ப கண்டிப்பா பண்ணவே மாட்டோம் சார். பண்ண மாட்டேனா? கனவுல கூட நினைக்க கூடாது. சரிங்க சார். மாமனுக்கு அவன் மச்சானும் மச்சானுக்கு அவன் மாமனும் சொல்லிட்டு இந்த வேலை பண்ணக்கூடாது. இந்த மாதிரி கிரிமினலுங்க உங்களை மாதிரி ஆட்களோட மைண்டை வாஷ் பண்ணி இந்த மாதிரி வேலையை தான் பார்க்குறாங்க. இவங்க சம்பாரித்து குளிர்காயறதுக்கு உங்களை யூஸ் பண்ணிக்கிறாங்க.
புரியுதா? புரியுதுங்க சார். இனிமே ஏதாவது தவறான பாதையில போகாம நல்ல வழியில போங்க. உழைக்கிறது மட்டும்தான் நிலைக்கும். இப்படி உழைக்காம நிலைக்கணும்னு நினைச்சீங்கன்னா அது கண்டிப்பா நிலைக்காது. போயிட்டு வாங்க. சரிங்க சார். ஏயா, இந்த மாதிரி அப்பாவிங்க கிட்ட இருந்து காசை சுரண்டிட்டு எத்தனை நாளைக்கு நீ ஓட முடியும்? பிடிச்சிட்டோம்ல, இனிமே இருக்கு. உனக்கு உடம்பு நல்லாவட்டும். அதுக்கப்புறம் உன்னை நோண்டி நொங்கெடுத்து யார் யார்கிட்டையெல்லாம் நீ இந்த வேலை பார்த்துருக்குன்னு சொல்லி மொத்த ஜாதகத்தை எடுத்து உன்னை காலத்துக்கு வெளியே வர முடியாம சக்க புளியறேன் பாரு. கட்டுன புருஷனை கவலையில இருக்க விட்டுவிட்டு எப்படி கவலை இல்லாம திங்கிறா பாத்தியா? என்ன பண்றீங்க? சாப்பாடு தட்டை தூக்கிக்கிட்டு சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன் தெரியலையா? என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க நீங்க? சாப்பிட்டுட்டு இருக்கவங்களோட தட்டை பிடி பிடுங்கி வீசலாமா? ஏண்டி, நீ என்னையவே கைய ஓங்குவ, அதெல்லாம் பார்த்துட்டு நான் அமைதியா இருப்பேனா? அடியே, மொத்தத்தையும் ஏத்திக்கிட்டு வந்திருக்கேன்டி. ஏத்திக்கிட்டு வந்திருக்கேன். இன்னைக்கு உன்னை உரிக்கிற உருகில நீ என்ன ஆகுறன்னு பாரு. கைய ஓங்குற, காலை ஓங்குற. அன்னைக்கு அடிக்கிற அடியில இனிமே நீ ஜென்மத்துக்கும் வாயில சாப்பிட்றதுக்கு கூட கை தூக்க கூடாதுடி. காசே இல்ல காசே இல்லைன்னு சொல்ல வேண்டியது. காசு காசு நீ என் உயிரை போட்டு எடுக்க வேண்டியது. இப்போ சாப்பிட்ற தட்டை கூட தூக்கி வீசுறீங்க. இப்படி குடிச்சிட்டு வந்து தினமும் உயிர் எடுத்துட்டு இருக்கீங்க. இப்படி ஏங்க இப்படி அக்கப்போர் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? நான் அக்கப்போர் பண்றேனா? ஏண்டி, என் வாழ்க்கையவே பாலங்கணத்துல தள்ளிட்டு நான் அக்கப்போர் பண்றேனா? உன்னைய ஆத்தி சாச்சு புட்டாலே. அடுபாவி பயலே, நானும் போனா புதுன்னு புத்திக்கிட்டு போனா என்னை நோண்டிக்கிட்டே இருக்கிற. உன்னைய புருஷனாச்சே, அதுவும் இல்லாமல் நமக்கு கஷ்ட நேரத்தில் வாழ்க்கை கொடுத்தவனாச்சேன்னு உன்னைய நான் கெஞ்சிக்கிட்டு கூத்தாடிக்கிட்டு தெரிஞ்சா இந்த குழந்தைக்கு அப்பாவும் நீயாவே ஆகிட்டு என்னைய ரூமுக்கு கூட்டிகிட்டு போய் கல்யாணத்துக்கு முன்னாடி குழந்தைய உண்டாக்கி விட்டுட்டு இப்போ என்னமோ நான் தப்பு பண்ண மாதிரி என்னையவே நீ வந்துட்டு ஏளனமாக பேசுவ. நான் பொறுத்துக்கிட்டே போவேனா? போனா போதுன்னு இருந்தா நீ ஓவர துள்ளிக்கிட்டு திரியிற. மவனே, இன்னைக்கு அடிக்கிற அடியில நீ காலம் முழுக்க கை தூக்க கூடாதுடா. நான் உனக்கு புருஷன்டி. உன்னைய நீ புருஷன்னு காட்டிட்ட, இப்ப நான் பொண்டாட்டின்னு காட்டணும்ல? ஐயோ, ஏண்டா பொம்பளைங்கன்னா உங்களுக்கு கிள்ளுக்கீரையா? கல்யாணத்துக்கு முன்னாடி நான் எப்படி என்னன்னு தெரிஞ்சுதானே கல்யாணம் காதலிச்சேன். உனக்கு முன்னாடி நான் இப்படி ஒருத்தர் விரும்பினேன், அவரு கூட நான் வந்து கல்யாணம் பண்ணேன், எல்லாம் உனக்கு தெரிஞ்சுதானடா கல்யாணம் பண்ணேன். என்னமோ நீ ஒன்றும் தெரியாதவனாமா, நான் தான் என்னமோ ஏமாத்தி உன்னை கல்யாணம் பண்ணனாமா. என்னடா என்ன? ஆரம்பத்தில் நான் தப்பு பண்ணேன்டா, இல்லைன்னு சொல்லலை. அவன் உன்னை விட நல்லவன்டா, என்னைய தங்கமாக பார்த்துக்கிட்டான்டா. ஒரு பொண்ணை ஒரு அப்பா எப்படி ஒரு பிரின்சஸ் மாதிரி பார்த்துப்பாரோ அந்த மாதிரி அவன்கிட்ட காசு பணம் எதுவுமே இல்லைனாலும் அவன் என்னை ராணி மாதிரி பார்த்துக்கிட்டான்டா. அவன் எங்க, நீ எங்கடா? அவனோட கால் தூசிக்கு கூட நீ சமானம் இல்லைடா. அவன் கூட சொல்லக்கூடாது, அவரோட கால் தூசிக்கு கூட நீ சமானம் கிடையாது. ஏய், கட்டுன புருஷன் முன்னாடி அவனை போய் நீ மரியாதையா பேசுறியா? ஆமா, அப்படிதான் பேசுவேன். அவரு ஒன்ன மாதிரி இல்லடா. பொண்ணுங்களை எப்படி மதிக்கணும், பொண்ணுங்க கிட்ட எப்படி நடந்துக்கணும்னு அவ்வளவும் பண்ண வேண்டாம். நீ எல்லாம் அவரோட கால் தூசிக்கு கூட சமானம் கிடையாது. உங்ககிட்ட காசு பணம்னு இருந்து என்னடா பிரயோஜனம்? ஒரு பொண்ணை எப்படி மதிக்கணும்னு தெரியல, ஒரு பொண்ணுக்கிட்ட எப்படி நடந்துக்கணும்னு தெரியல. அதுவும் இல்லாமல் உனக்காக இந்த குழந்தைய வயிற்றுல சுமந்துக்கிட்டு இருக்கேன். உன்னோட நலனுக்காக, உனக்காக, உன் சந்தோஷத்துக்காக இந்த குழந்தையை கூட நான் அழிக்கிறதுக்கு கூட தயாராக இருந்தேன். ஆனால் நீ அதெல்லாம் பற்றி கொஞ்சம் கூட யோசிக்காம நீ என்னை அடிப்ப, உதைப்ப. என் அம்மா வீட்டுக்கு வரும்போது அவங்கள நீ அசிங்கப்படுத்துவ. அன்னைக்கு என் அண்ணன் வந்து எனக்காக உங்ககிட்ட பேசும்போது கூட என் அண்ணனுக்கு முன்னாடி நீ தான் முக்கியம்னு சொல்லி உனக்காக நின்னேன். ஆனால் நீ அப்பயும் கூட என்னை ஏமாற்றி எப்படா காசு சுரண்டலான்னு நினச்சிட்டு இருக்க.
உன்னைய பற்றி எனக்கு எதுவும் தெரியாதுன்னு நினச்சிக்கிட்டு இருக்கியா? நான் தப்பு பண்ணினேன் அப்படின்னு மூச்சுக்கு 300 தடவை உன் குடும்பத்திலேருந்து நீலேருந்து சொல்கிறீங்களே, நீங்களாம் எந்த தப்புமே பண்ணவே இல்லையா? நீ எந்த தப்புமே பண்ணலையா? சொல்லுடா ராஸ்கல். நான் என்ன தப்பு பண்ணடி? நீ என்ன தப்பு பண்ணியா? ஏய், உன் ஃபோனை மொத்தத்தையும் நான் எடுத்து எல்லாம் ஓப்பன் பண்ணி பார்த்துட்டேன். நீ என்ன பண்ணுன ஏது பண்ணுனன்னு. நீ என்னோட பாஸ்ட்டை ஒவ்வொரு தடவையும் நோண்டி 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 என்னை அசிங்கப்படுத்தின, அவமானப்படுத்தின. ஆனால் ஒரு தடவை கூட உன்னோட ஃபோனை நான் நோண்டி பார்த்து நீ ஒரு பொண்ணுக்கு மெசேஜ் பண்ணிக்கிட்டு தெரிஞ்சியே, அதை பற்றி உன்கிட்ட நான் கேட்டனாடா? அது நான் அது ஏண்டா, உங்களுக்கெல்லாம் வந்தால் ரத்தம், எங்களுக்கெல்லாம் வந்தால் தக்காளி சட்னியா? நானாவது நேர்மையாக இதுக்கு முன்னாடி ஓடி போனேன், கல்யாணம் பண்ணேன், அதை வேணான்னு வெட்டி விட்டுட்டு வந்துட்டேன். ஆனால் ஒன்றை மாதிரி கட்டுன பொண்டாட்டி கூடையே இருக்கும்போது இந்த மாதிரி வேலையை நான் பண்ணலை. மூச்சுக்கு 300 தடவை நீயும் உன் ஆத்தாவும் நான் தப்பு பண்ணிட்டேன்றீங்களே. இப்போ நீ பண்ணின தப்ப முழு பூசணிக்காவை சோத்துல மறைக்கிற மாதிரி உங்கள் ஆத்தா மறைச்சாலே அதை பற்றி நான் எங்கேயாவது உங்ககிட்ட வாய் திறந்துருப்பேனா? இப்போ கூட உங்ககிட்ட ஃபோனு கூட இல்லாமல் மொத்தத்தையும் பிடுங்கி விட்டு அனுப்புனானுங்களே. அப்போ கூட என் புருஷன் எனக்கு கிடைச்சா போதுன்னு சொல்லிட்டு தான்டா எல்லாத்தையும் விட்டுட்டு வந்தேன். எனக்கு என்ன தெரியாதா? எங்கள் அப்பாவும் பணக்காரர் தான், நானும் வசதியான குடும்பத்தை சேர்ந்தவ தான், ஒன்றும் இல்லாதவ கிடையாது. உன்னையெல்லாம் பார்க்க வெறி ஏறுதியா? நீங்களா எங்களை விரும்பி ஓடி வந்து கல்யாணம் பண்ணுவீங்க, அதுக்கப்புறம் உங்களோட ஆசை தீர்ந்ததுக்கப்புறம் வேண்டான்னு வெட்டி விடுவீங்க. எங்களையெல்லாம் பார்த்தா உங்களுக்கு எப்படி தெரியுது? ஆனால் என்னோட வாழ்க்கை இங்கே நிறைய பெண்களுக்கு பாடமாக இருக்கணும்யா. கல்யாணத்துக்கு முன்னாடி ஒரு பொண்ணு எந்த தப்பு பண்ணக்கூடாது, கல்யாணத்துக்கு அப்புறம் ஒரு பொண்ணு எந்த தப்பையும் பண்ணிடவே கூடாதுன்னு நிரூபிக்கிற அளவுக்கு என் வாழ்க்கை ஆகிப்போச்சு. ஆனால் உங்களை மாதிரி ஆட்கள் எவ்வளோதான் தப்பு பண்ணாலும் ஒன்றும் தெரியாத மாதிரி நீங்கள் வெள்ளையும் சொல்லையுமா இருப்பீங்க. ஆனால் நாங்கள் காலம் முழுக்க அசிங்கப்பட்டு அவமானப்பட்டே நிற்கணும். இனிமே என் மேலே கையை வச்ச மகனை மரியாதை இருக்காது சொல்லிட்டேன். இவனுங்களுக்கு என்னை பார்த்தா எப்படி இருக்குன்னு தெரியல. கல்யாணத்துக்கு முன்னாடி நான் அப்படி இருந்தாலும் கல்யாணத்துக்கு அப்புறம் இவனுக்கு ஒரு நாள் கூட நான் துரோகம் நினச்சது கிடையாது. உனக்கு துரோகம் நினச்சிருந்தா கூட நீ அடிக்கிறதுலையும் உதைக்கிறதுலையும் ஒரு நியாயம் இருக்குது. எதுவுமே இல்லாமல் என் வாழ்க்கையை காப்பாற்றிக்கணும்னு நான் இந்த டிவி பேப்பரு கீப்பர்னு போனதுக்கு என்னென்ன பண்ணுறீங்க? அப்படி பண்ணியும் இந்த குழந்தை உன்னோடது தானே. என்னமோ பொய் பேசுகிற மாதிரி நீ நடிச்சிட்ருக்க. எம்மாடி, மாம்பழம் எப்படிமா இருந்துச்சு? நல்லா இருந்துச்சா? நல்லா இருந்துச்சுங்க மாமா. பறிக்கும் போதே அதான் நினைச்சேன், மாம்பழம் சூப்பரா இருக்கு, நல்லா தேனு போல இனிப்பா தித்திப்பா இருக்குது, பிள்ளைங்க நல்லா விரும்பி சாப்பிடுவீங்கன்னு தான் நினைச்சேன். தம்பி, நல்லா இருந்துச்சு தானடாப்பா? நல்லா இருந்துச்சுப்பா. மாமா, அதனோட கண்ணு எதுவும் கிடைச்சதுன்னா கூட நம்ம வீட்டு பின்னாடி எதுவும் நட்டு வைக்கலாமா? ஆனா அது கொட்டையை போட்டா வளருமா? ஒன்று நட்டு வைப்போங்க மாமா, நல்லா இருந்துச்சு அந்த பழம். எப்பா, யாருக்கா அடப்பு போல இருக்குது, அடப்பு எடுக்கணும் போல இருக்கு. பம்பு சென்ட் எதுவும் எடுத்துட்டு வரியா? உள்ள வச்சு அடப்பு எடுத்துருவோம். ஆமையா, எனக்கு தான் அடப்பு அடைச்சு போய் கிடக்குது. நீ பம்பு செட் எடுத்து வச்சு அடிச்சு எடு. ஏண்டி, கொழுப்பு எனக்கா இல்ல உனக்காடி? திமிரு பேச்சு பேசிக்கிட்டு திரிவ, அதனாலதான் அடப்புன்னு. அதெல்லாம் இருக்கட்டும். எங்க அண்ணன் வீட்டுல நாளைக்கு கல்யாணம் வச்சிருக்காங்க, அங்க போய் சீர்வரிசை செய்யணும். ஊருப்பட்ட ஜோலி கிடக்குது. அதுக்கு நாங்க என்ன பண்றது? சம்பாதிச்சு வச்சிருந்தா கொண்டு போய் கொடுத்துட்டு வா. நம்ம வீட்டு பால் காய்ச்சறதுக்கெல்லாம் அம்பிட்டு ஜாமஞ்சிட்டு அள்ளிக்கிட்டு வந்துச்சு. ஆமா ஆமா, அள்ளிக்கிட்டு வந்தான். அள்ளிக்கிட்டு பிச்சைக்கார பையன் வாசல்லையே நின்று கொண்டு வந்தா அதை அப்படியே கொண்டுகிட்டு போயிட்டான். ஆனா கொண்டு வந்து வீடே நிறைச்ச மாதிரி தான். ஐயோ, எங்க அண்ணன் நொன்னேன்னு இப்படி செய்யும் போதே உன்னை கையில பிடிக்க மாட்டேங்குது. இதுவே இன்னும் கொஞ்சம் நல்லா செய்யறானுங்கன்னா தான் ஐயோ ஐயோ முடியலப்பா சாமி. இன்னும் நல்லவனா இருந்தா சரி, என் பிள்ளைக்கு இப்படி நம்ம செய்ய முடியல, என் தங்கச்சிக்காவது இதெல்லாம் அனுபவிக்கட்டும்னு சொல்லி கொடுத்துட்டு போயிருக்கணும். ஆனா மனுஷன், உன் அண்ணெல்லாம் மனுஷனாடி. எச்சக்கார பையன் கொண்டு வந்ததா அப்படியே கொண்டுகிட்டு போயிட்டான். இவனுக்கு சீர்வரிசை செய்யணுமா? சீர்வரிசை வீட்டுல வாசப்படி விளக்கமா கிடக்கு, அதை வேணா எடுத்து மொற வாசப்படி வேணா பண்றான். சீர்வரிசை செய்ய முடியாது. எனக்கு என்ன பண்ணுவீங்க ஏது பண்ணுவீங்கன்னு தெரியாது. என் மருமவளுக்கு நான் செய்ய வேண்டியதை செய்யணும். ஏண்டி,
உன் புள்ளைய கட்டின புள்ள மருமக நமக்கு இங்க குத்துக்கல்லாட்ட நிக்கிறா. அவளுக்கு ஒன்னும் ஒன்னால செய்ய முடியல, இங்க இருந்து செய்ய போறாளாம் அங்க. ஹம். இங்க பாருடா, உங்க அப்பா பேச்சு கேட்டுக்கிட்டு வச்சுக்க, சொந்தம் பந்தம்னு எதுவுமே இருக்காது. ஆமாண்டா, இந்த அப்பன் பேச்ச கட்டினா சொந்தம் பந்தம்னு எதுவும் இருக்காது. உங்க அம்மா கூட சேர்த்துக்கப்பா, அப்பதான் சொந்தம் பந்தம்னு எல்லாம் இருக்கும். யோ நீ வாய முடியா? இங்க பாருடா, அவங்களுக்கு நம்ம செய்ய வேண்டிய கடமை இருக்குது. நம்ம வீடு பால் காய்ச்சதுக்கு முன்னாடி வீடு போடும் போதெல்லாம் வந்து ஒரு வாரம் இங்க இருந்து எல்லாம் பண்ணாங்க வச்சாங்கன்றியே. என்னத்த பண்ணாங்க? என்னத்தடி பண்ணாங்க? என் வீடு கட்டுறதுக்கு காசு இல்லைன்னு சொல்லி காசு கொடுத்தாங்களா, இல்ல வீட்டுல ஜாமான் சட்டு இல்லைன்னு சொல்லி வாங்கி போட்டாங்களா? ஒன்னும் இல்ல. பெரிய பீத்தக்காரன் வந்துட்டு பீத்திக்கிட்டு தெரியுமா, நான் அப்படி நான் இப்படி நான் இங்க சொத்து சேர்த்து வச்சிருக்கேன், அங்க சொத்து சேர்த்து வச்சிருக்கேன்னு. அவன் சொத்து சேர்த்த லட்சணம் இன்னும் கொஞ்ச நாள்ல தெரியலையே. அதுவும் இல்லாம இந்த கல்யாணத்துக்கு நாங்க வரமோ இல்லையோ, நீ கண்டிப்பா போகணும். அப்பதான் உங்க நொண்ணன் சேர்த்து வச்ச சொத்து எப்படி இருந்து வந்துச்சுன்னு தெரியும். ஆமா ஆமா, நீ அப்படியே சொத்து சேர்த்து வச்சிருக்க. குடிகார பையன் தானே நீயே. எங்க அண்ணனாவது எப்படிப்பட்டாவது கஷ்டப்பட்டு சொத்து சேர்த்துருக்கு, நீ என்னத்த சேர்த்து வச்சிருக்க? ஒன்னும் இல்ல. நீ எல்லாம் பேசுறதுக்கு தகுதியே இல்ல. ஐயோ அப்படிங்களா மேடம்? சரிங்க. நாங்கெல்லாம் அவரை பத்தி பேசுறதுக்கு தகுதி இருக்குமா? அவரெல்லாம் யாரு? கூட பிறந்தவங்களோட சொத்தை ஆட்டைய போட்டவராச்சே. யோ வாய்க்கு வந்தபடி பேசாதீயா. வாய்க்கு வந்தபடியா? வாய்க்கு வராதபடி கூட சொல்றேன். நீ கல்யாணத்துக்கு போ, அப்ப தெரியும். இங்க பாருடா, இப்ப என் மருமகளுக்கு நான் செய்யணும். ஏமா இப்ப என்னமா செய்யணும்னு ஆடிட்டு இருக்க? என் மருமகளுக்கு நான் நகை போடணும், நான் என் அத்தைன்ற முறை போய் நான் செய்யணும். ஆசைப்பட்டேன் என் மருமவ இந்த வீட்டுக்கு வரணும்னு. கடைசியில ரோட்ல கிடக்கறதெல்லாம் இங்க வீட்டுல வந்து கிடக்கிற மாதிரி ஆகி போச்சு. ஆமாண்டி, ரோட்ல கிடக்கிறது வீட்டுல கிடக்கிற மாதிரி ஆகி போச்சு. வீட்டுக்கு வாசப்படியில கிடக்க வேண்டியது வீட்டுக்குள்ள வந்து நிக்கிறல்ல, அந்த மாதிரி தான். என்ன பார்த்து செருப்புன்றிய? அப்புறம் நீ என்ன பெரிய பருப்பாடியே? பெரிய பருப்பான்னு கேட்டேன். உங்ககிட்ட மனுஷன் பேசுவானா? இங்க பாருடா, என் மருமகளுக்கு நான் செய்யணும். உன் குடும்பத்துக்கு செய்வன வேணா செய்யலாம், வேற எதுவும் செய்ய முடியாது. இங்க பாருடா, உங்க அப்பா இப்படியே பேசிக்கிட்டு இருந்தாரு, நான் வீட்டை விட்டு போயிருவேன். ஒவ்வொரு தடவையும் வீட்டை விட்டு போயிருவேன்னு சொல்றியே, வீட்டை விட்டு போறியாடி? ஆசை மட்டும் காட்டுற, ஆனா செய்ய மாட்டேங்கிறிய. ஐயோ ஏடா, நாளைக்கு குடும்பத்தோட எல்லாரும் வரணும்னு சொல்லி இருக்காருடா. கல்யாணத்துக்கு போய் ஆகணும். உங்க அப்பா வர தேவையில்லை, நீயும் நானும் மட்டும் போவோம். அங்க போய் பாப்போம் எப்படி எங்க அண்ணன் பிள்ளைக்கு கல்யாணம் பண்ணுதுன்னு. ஊரடிச்சு உலையில போடுறதுன்னா நான் கூட தான் பண்ணுவேன். யோ நீ வாயை கிண்டிக்கிட்டு இருக்க சொல்லிட்டேன். ஏடி ஓ வாயன காவாயா இல்ல கூவமா? கிண்டி கிளங்குறதுக்கு. பாருடா, என் மருமகளுக்கு நான் நகை போடணும், அதுக்கு நீ தான் ஏற்பாடு பண்ணணும். இப்பதாம்மா வீடு கட்டியிருக்கேன். நகை என்ன 1 ரூபா 2 ரூபாயா விற்கிது? ஊருப்பட்ட விலை விற்கிதுமா. வாங்கணும்னு நினைச்சா கூட வாங்க முடியாத சூழ்நிலையில இருக்கும். நினைச்சோன்னே இது பண்ணணும்னா என்ன பண்றது? ஏங்க என்கிட்ட தான் நகை இருக்குல்ல, அதுவும் என் அம்மா போட்டது. அதில் வேணா 3 பவுன் எடுத்து கொடுத்துடலாங்க. அத்தைக்கும் கொஞ்சம் பெருமையா இருக்கும்ல. அடாடாடாடாடாடா, மருமவனா மருமவன்? என் மருமவன் சொக்க தங்கம். ஆனா சொக்க தங்கத்தை கொண்டு போய் அந்த தகரத்துக்கு போடலாமாமா? சொல்லு பாப்பா. நம்ம எம்பிட்டு தான் போட்டாலும் அதுங்களுக்கு நன்றின்றதே இருக்காது. அதெல்லாம் அதுங்களுக்கு தேவை கிடையாது. அடிக்க ஆரம்பிச்சேன்னு வச்சுக்க, யோன்னு சொல்றதுக்கு வாய் இருக்காது, கோணிக்கிட்டு போயிடும். ஒழுங்க மரியாதையா போயிடு. வந்துட்டு அப்பதான் நொண்ணனுக்கு செய்யணும். உங்க நொண்ணே உனக்கு என்ன செஞ்சிருக்கான்னு போய் பாரு. அதுக்கப்புறம் அவனுக்கு சேர்ந்து இருக்கட்டும். பிச்சைக்கார பையன், லட்சக்காரன். நம்ம லட்சக்காரன். அவன் லட்சணம் என்னன்னு கல்யாணத்துக்கு போ, அங்க தெரியும். என்னப்பா எதுக்கு அவங்கள அப்படி பேசிட்டு இருக்கீங்க? ஏதோ பண்ணிட்டு போறாங்க, விடுங்களே. தம்பி நான் வேணும்னு பேசலடா, அவங்க அண்ணனோட லட்சணம் என்னன்னு தெரியணும்ல. சரி விடுங்கப்பா. அது சரி மாமா, அதை ஏதோ நீங்க பொடி வச்சு பேசிட்டே இருக்கீங்க, என்னது? அதுவாமா, அது உங்க அத்தை கல்யாணத்துக்கு போவா, அப்ப மூஞ்சில கறியை பூசிக்கிட்டு வருவா, அப்ப தெரியும். என்னப்பா சொல்றீங்க? அப்ப தெரியும்பா, அப்ப தெரியும். ஏடி வர்றதுக்குள்ள எதுக்கடி 100 வாட்டி போன் அடிச்சிட்ட? என்னடி? ஏமாடி மருமவளே, நீங்க பாட்டுக்கு போயிட்டீங்க. இவனை ஒரு வழி ஆக்கிட்டாமா. அப்பாயி அவங்க அங்க போயிருப்பாங்களா, இந்நேரத்துக்கு பார்த்துருப்பாங்களா, இந்நேரத்துக்கு பேசியிருப்பாங்களா, இந்நேரத்துக்கு கிளம்பி இருப்பாங்களா, என்ன பண்ணிட்டு இருப்பாங்க, எங்க வந்துட்டு இருப்பாங்கன்னு
ஐயோ 1000 கேள்வி கேட்கறாமா. கேள்வி கேட்டு தொண்டை தண்ணியே வத்தி போயிருக்கும். எனக்கும் சொல்லி 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 சலிச்சு போச்சு. ஹே, ஏன்டி இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கவ? இல்லம்மா, போனீங்க என்னாச்சோ ஏதாச்சும்னு தான் ஒரு பதட்டத்துல கேட்டேன். என்னாச்சோ ஏதாச்சும்னு பதட்டமா இல்ல நாளைக்கு பொண்ணு பார்க்க வராங்களா என்னன்றது பதட்டமா? அப்பா ஈக்கம் இருப்பாயே. எல்லாம் பேசியாச்சு. மாப்பிள்ளை வீட்ல இருந்து நாளைக்கு பொண்ணு கேட்டு வாரேன்னு சொல்லிட்டாங்க. போதுமா? அப்பாடி அப்பா, என் பேத்திக்கு இப்பதான் போன உசுறு திரும்ப வந்திருக்கும். ஏடிமா, இப்ப சந்தோஷம் தானே? போ அப்பாயி. என்னடா அப்பா, எல்லாம் சரியா முடிஞ்சது தானே? ஆ, எல்லாம் சரியா முடிஞ்சிச்சுங்க அத்தை. ஏன் இவன் முகம் வாட்டமா இருக்கு? என்னடா ஆச்சு? இல்லம்மா, அங்க வீடு வந்து ரொம்ப தண்ணி பக்கத்துலயே இருக்குமா. ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு எனக்கு பார்க்கவே. அதான் கல்யாணத்துக்கு அப்புறம் அவ எப்படி அந்த வீட்டுல இருப்பான்னு தான் யோசனை. நம்ம மாப்பிள்ளைய நம்ம வீட்டோட கூட்டிட்டு வந்துக்கிறது. நம்ம என்ன 10 பிள்ளைய பெற்று வச்சிருக்கோம், ஒத்த பிள்ளைய பெற்று வச்சிருக்கோம். மொத்த சொத்து அவளுக்கு தான். எங்கிட்ட ஒரு இடத்துல கட்டி கொடுத்து அவள் கஷ்டப்படுறதெல்லாம் நம்மளால பார்க்க முடியாது. அவன் நம்ம வீட்டிலே இருக்கட்டும் காலம் முழுக்க. நம்ம வச்சு எல்லாம் கஞ்சி ஊற்றுவான். ஆமா அத்தை, அதுவும் வீடெல்லாம் ரொம்ப இதாக இருந்துச்சு. அங்கெல்லாம் தங்க வைக்கிறது கூட கஷ்டம்தான். இப்படி பண்ணாதான் சரியா இருக்கும்.